அதாவது ஆக்சுவலி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு வெளியில் நியூஸ் வந்துருச்சு, நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பக்காவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக அந்த மாதிரி தெரியல. மேபி அவர் என்ன மாதிரி கதை வச்சிருக்காரு, சில பேர் பாலிடிக்ஸை பற்றி தான் இருக்குன்றாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்லை இது பக்கா தளபதி படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. பட் இப்போயே கெஸ் பண்ண இப்போ வந்து இவங்களோட அப்பா பிரியாமணியும் வந்து இன்னொருத்தர் பேர்லாம் அஞ்சாதி படத்தில் வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது பண்ணி வச்சிருக்காங்க. பட் எனக்கு காஸ்ட் அண்ட் க்ரூவில் பெரிய சர்ப்ரைசிங் எதுவுமே இல்லை. சர்ப்ரைஸ் நம்ம கோட் வரும்போதே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு. இதே லியோக்கும் வந்து பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் மூமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. 69ல் காஸ்ட் அண்ட் க்ரூவில் பெரிய சர்ப்ரைசிங்காக எதுவுமே இல்லை. மேபி படமும் வரக்கூடிய சிங்கிள்ஸ் ட்ரைலர் இதெல்லாம் வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஆப்வியஸாக அது ஒரு நார்மல் ஆல்ரெடி இப்போ எப்படி வருதோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் இருக்கும், புதுசாக எதுவுமே இருக்காது. ஆனால் படம் வராமல் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்ட் டைமில் விஜய் மூவி பார்த்தா மற்ற படம் வரதும் அவர் படமும் எதுவும் பெருசாக படத்தில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக ஃபைட் இருக்கும், பாட்டு இருக்கும், ஒரு நார்மலான ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட் மூவினால கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டா ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஓகே கடைசி படம் சூப்பராக இருந்துச்சுன்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கேஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய கேஸ்ட்னா கண்டிப்பாக அது எப்போவுமே பெரிய கேஸ்ட் இருக்கும்போது படம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். கடைசி படம் கொஞ்சம் பார்க்குறப்போ சாட்டிஸ்ஃபைடாக வெளில போகணும் எல்லாரும். ஏதோ வந்தோம் பார்த்தோன்ற மாதிரி இல்லாமல் படம் நல்லா இருந்துச்சுன்ற ஒரு ஃபீலோடு போகணும். 100% அது பயங்கரமாக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதான் சொன்னேன், இந்த இப்போ இது வரைக்கும் வந்ததை விட இன்னும் அதிகமாக கூட்டம் வரும், நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருமே. ஆக்சுவலி எப்போ வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது பயங்கரமான ஃபெஸ்டிவலாக இருக்கும். அவர் தான் எனக்கு ஆக்சுவலி இந்த அனிமல் படத்துலேயே பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கங்குவாவா இது நம்ம தளபதிக்கு இன்னும் பயங்கரமான இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன பூஜா வச்சிருக்க தான் எனக்கு வேறு யாருனா இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. நல்லா பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம த்ரிஷா அவங்களாம் பக்காவாக இருக்காங்க விஜய்க்கு. ஆக்சுவலி லாஸ்ட் படம், ஸோ அதனால் கெத்தாக தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கதை எப்படி இருக்கும்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் படம்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுக்கு மேலே நாங்கள் போய் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் கதை வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. டைரக்ஷன் வேறு யாரோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மாஸ் கண்டென்ட் தாண்டி கதையும் கொஞ்சம் இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். லாஸ்ட்னால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் போய் பார்க்குற ஐடியாவும் இருக்கானா. ஆமாம், கொஞ்சம் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் இருக்காது. அந்த டிக்கெட் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் டைம் போய் வாங்குறது அந்த எதுவுமே இதுக்கப்புறம் இருக்காது. நார்மலாக போய் வேறு ஏதோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரதை விட சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் தெரில. அவர் வந்து இந்த லியோ படம் பார்த்தீங்களா, லியோ படத்துலேயே வந்து அவர் காமிச்சார் ஃபேமிலிக்காக தான் வந்து இப்படி தான் இருந்தேன்னு. எல்லாருமே கொஞ்சமாச்சும் அவங்க ஃபேமிலிக்காக தான் வந்து உழைக்கிறாங்களே. இப்போ அதே செலவச்சின்னு வந்து வேறு லெவலில் படம் வரும், கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். அவருக்கு அந்த கட்சி இப்போ நடத்துகிறாருல, அந்த கட்சிக்கும் மக்களுக்காக தான் வந்து அவர் ஒரு 230 கோடி சம்பாதிக்கிறவர். ஏன் வந்து அதை விட்டு தேவையில்லாமல் வந்து கட்சி நடத்தணும், கட்சி நடத்தி சம்பாரிச்சு என்ன பண்ணுவார். அவர் 3000 கோடி இருக்குது. இப்போ வந்து நான் அவர் 1000 கோடி சம்பாதிப்பார். ஒன்றும் கிடையாது. எங்கள் தளபதி நடித்தா தான் என் தளபதிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுலேயே வந்து இப்போ லியோ பார்த்திபன் அந்த கேரக்டர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட லியோ அவ்வளோதான். ஹெச்வினோ சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். அதுவும் தளபதினா சொல்லவே வேணாம், ஃபேவரெட்டு. இப்போ கோட்டை கலக்கிட்டார். இப்போது கடைசி படம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பூஜெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான சம்பவத்தை எதிர்பார்க்குறோம். நரேன் அப்புறம் பூஜா ஹெக்டே எல்லாம் நெக்ஸ்ட் கம்பேக் வரப்போகுது. ஸோ அதுக்கும் ஆவலாக காத்துட்டுருக்கோம். வெயிட்டிங் ஃபார் தளபதிஸ் கம்பேக். கடைசி படம் அதான் தளபதி இது. ஸோ நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாகவே. ஸோ எல்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு படம் புக் பண்ணல. ஸோ அதனால் நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கா, டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கார். ஸோ கூட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் நான் பார்த்தேன், எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ நிறைய ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடைசி படம் தளபதி. சத்தியமாக என்ன ஐடியாவும் இல்லை. ஸோ பார்க்கலாம், எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக தான் இருக்கும் அவர். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்வினோத்தையே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசி படம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவரை தான் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் நான் கடைசி ஒரு படம் அப்படின்ற மேபி அவர் நெக்ஸ்ட் நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. மேபி இந்த வருஷம் அப்புறம் நடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதுவும் சொல்ல முடியாது. கடைசி ஒரு படம்ன்றப்போ ஒரு வேறு மாதிரி. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டுமே பெருசாக ஒர்க் ஆகலை, லியோவும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. டைம் பார்க்குறோமா அந்த ஒரு தியேட்டர் மூமெண்ட்டில் ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சே தவிர்த்து அந்த படத்தை ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அவ்வளோ போர் அடிக்குது. கோட் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி தியேட்டரில் பார்க்கும்போது
செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வெளில வந்து. அதே படத்தை 2வது வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கும்போது ஒர்க்கே ஆகலை, சுத்தமாக ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட் 69th படம் இப்போ எனக்கு ஹெச் வினோத் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சதுரங்க வேட்டை பிளாஸ்ட்டாக இருக்கும், தீரன் பிளாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அஜித் வச்சு பண்ண ஒரு சில படம்லாம் நமக்கு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதான் வலிமை துணிவு அது அந்த வரிசையில் பார்த்தா தெரியல. அவர் தீரன் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு, சதுரங்க வேட்டை நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்த ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இல்லை. இது தெரியல எப்படி இருக்கும்னு, வந்தால் தான் தெரியும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இப்போ வெங்கட் பிரபு மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம், ஓகேவா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்கணும் சொல்ல முடியல. அதே தான் லோகேஷ் கனகராஜ் மேலேயும் வச்சோம், அது ஒரு மாதிரி இதுவாக போச்சு. இந்த படம் தெரியல, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு லோ ஆயிடுது, இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லோ ஆயிடுது. ஃபுல் பேக் ஃபிலிமாக இருக்கணும், அப்போ தான் காசு கொடுத்து போகிறவங்களுக்கும் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். விஜய்க்கு பொண்ணாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க, வேறு எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. வினோத் இந்த வாட்டி நம்பலான்னு தோணுது, வினோத் இது டாக்டர் வினோத்தை. ஏன்னா இது தீரன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அரசியல் பற்றா இருக்கும்னு நினைக்கிறேன், பொலிட்டிக்கல் பற்றா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியல, ஆனால் இப்போது லியோ அதெல்லாம் வந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டைம் தான் நிறைய பேர் இருந்தாங்களே. இது ரொம்ப கம்மி டைம் தான் கொஞ்சம் பேர் வந்துட்டு போனால் அவ்வளோ இம்பாக்ட் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. இவங்க வந்தாங்கன்றது மாதிரி பெருசாக இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல, வந்த உடனே போன மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் எனக்கு கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கதை வைஸ் பார்க்குறப்போ எல்லாரும் லாஸ்ட் ஃபிலிம் இதுக்கப்புறம் நடிக்க முடியாது விஜயோடன்றனாலே ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டர் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, கேரக்டரே வேறு லெவல். அதை பார்த்தாலே அந்த படம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சின்ன சீனை கொடுத்தா அது பெரிய விஷயம். அது லியோ கொடுத்தா அப்படி சொன்னாங்க, லியோவை எப்படி கொடுத்தாங்க, லியோ வந்து வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் லியோ அப்படின்னு சொல்கிறது தான். இந்த படம் பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும். பாபி டியோல் வில்லன் ரோல்னாலே சூப்பராக இருக்கும். ஜிகர் தண்டாவை பார்த்துருப்பீங்க. ஸோ அது பாபி சினிமா ஜிகர் தண்டா. ஸோ ஆமாம் பாபி டியோல் ஓகே, அவரும் செமையாக பண்ணுவார். ஸோ ஒரு தரமான படத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் அண்ட் எமோஷன் கலந்த படமாக இருக்கும். பொலிட்டிக்கலும் இருக்கலாம், பிரியாமணி இருக்கா, பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் இது அவரோட கடைசி படம்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய படம் வரும்னு எதிர்பார்த்தோம், பட் அவரே சொல்லிட்டார். மேபி அவரே நினச்சி இன்னும் ஏதாவது படம் எடுத்தால் எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து பாலிடிக்ஸ் பற்றி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோட்லேயும் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுலையும் இருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கடைசி படம் இல்லை, அதுக்கப்புறம் அவருக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லாவே பண்ணணும்னு அவருக்கும் தெரியும், டேரக்டருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். தெரியல, மேபி நம்ம இந்த வாட்டி ஒரு பெரிய ஹைப் இல்லை. எல்லா தளபதி படத்துக்குமே ஒரு பூஜை போடும் போதே ஒரு பெரிய ஹைப் இருக்கும், பெரிய இது இருக்கும். வாட்டி பெரிய இது இல்லை, அதுவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப்பை கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாத போகிறதுக்கு ஹைப் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஸ்டஃப் உள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தானே இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருக்குது, ஏன்னா 69 லாஸ்ட் படம்லாம் இப்போது இருக்கிறத தாண்டி மேபி திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபோட்டோ லீக் ஆகும், அதை பாட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி ஆகும். அதாவது நியூஸ் வரும், பாட்டு வரும், மெயினாக ட்ரைலர் வரும். நிறைய படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அப்போது இதுவாக எந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து அரசியல் பேசின்னு வேணாம் வரும். ஃபுல்லாக உட்காந்து நம்ம வந்து என்னதான் கோட்டு ரசித்தாலும் அந்த பாட்டை வந்து ஸ்டார்டிங்கில் இது பண்ணாலும், ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைமு பார்ட்டி சாங் கேட்டீங்களா, ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இம்பாக்ட் ஆகல, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி எல்லாத்தையும் போட்டு அந்த அரசியலை பற்றி வராது தெரிஞ்சிருச்சு. அந்த மொத்தமாக அந்த த்ரிஷாவுக்கு போய் மஞ்சள் கலர் சேரீயில் அவர் கட்சி கொடியை வைக்கிறது, அது கூட ஏற்றுக்கலான்னு வைங்க. அந்த பாட்டில் வந்து கேம்பெயின் திறக்கட்டுமா அப்படின்னா நல்ல விஷயம் தான், வராரு, நல்லது பண்ணிட்டோம், எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இப்போ இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு, எல்லாமே இருக்கட்டும். பட் அப்படி இருக்கும்போது நான் தான் முன்னே சொன்னேனே, நிறைய கேஸ்ட் இருக்கிறப்போ படம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணுன்றதுக்காக ஓவராக அவங்க எல்லாருக்கும் டைலாக் வச்சு ஏதோ சும்மா ஒருத்தங்க 2 நிமிஷம் வந்துட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணி ப்ரெசன்ஸே நல்லா இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ரீசெண்டாக வந்த படமும் ஸ்னேகா தேவையே இல்லை, எல்லாமே கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்து அது ஒரு 10 நிமிஷம் படம் போய் தேவையில்லாமல் அது கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். கம்மி கேஸ்ட்டோட கதை நல்லா இருந்தால் கூட போதும் தான். இவ்வளோ பேர் வச்சு அப்புறம் எதுக்குடா இவனுங்களாம் இருந்தாங்கன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா கொடுக்கணும்னு இருக்குது, ஆனால் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. விஜய் அவ்வளோ சீக்கிரம் ஹோப் கொடுத்துருக்க மாட்டார்ல, இவ்வளோ இது பண்ணி மேபி ஸ்டோரி அப்படி இருந்திருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டார். அது லாஸ்ட்டு படம் வேறு, அது எப்படி கேஷுவலாக கொடுக்க முடியும்? கண்டிப்பாக விஜய் ஸ்டோரி கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ நம்பலாம், விஜய் நம்பலாம். அவருக்காக தான், வேறு யாரையும் நம்ம தேவையில்ல. அனிருத் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பண்ணிருந்தாரு. இப்போ கடைசியாக 2-3 பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன்டா போட்டாருன்னு இருந்தது, தெரில. பார்ப்போம், இந்த வாட்டி நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு படம்ன்றதுனால கொஞ்சம் நிறைய கெத் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கும். கதை வைஸ் இது எப்படி இருக்கும்னு தெரியல. தீரன் அதிகாரம் மாதிரி போச்சுன்னா செம்மையாக இருக்கும், செம்ம க்ளோஷர் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுக்கு செம்ம க்ளோஷர், அவ்வளோதான், பேங்கராக கொடுத்துட்டு கிளம்பிடாரான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன மாதிரி கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் இருக்கிறதுனால. பொலிட்டிக்கல் படம் வந்து தவலாம் அடி வாங்கிறதுக்கே கேள்வி கேட்குற மாதிரி.
தெரியலண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பார்க்குறோம். இருந்தால் பார்க்க தான் போகிறோம், இல்லைனாலும் பார்க்க தான் போகிறோம். பிரச்சனை கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் சார், நல்லா பண்ணுவார். எது பண்ணால் நல்லது தான் சார் அவர். எது பண்ணால் நல்லது தான் சார் அவர். அவரே சப்பு சொல்லணும், இது பண்ணால் அது பண்ணணும். அவரெல்லாம் முடிஞ்சதை பண்ணால் நல்லது தான் அவர். நல்ல ஒரு கேரக்டர். பொலிட்டிக்கல் நார்மல் ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ண முடியும். பொலிட்டிக்கல் சேர்ந்துனா இல்லாமல் எப்படி சார் நம்ம பண்ண முடியும் சார்? பொலிட்டிக்கல் இல்லாமல் பண்ண முடியாது சார் இப்போதைக்கு. பூஜா ஹெக்டே ஓகே நல்லா தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் அவ்வளோவா அவங்களுக்கு பார்த்தது இல்லை. இப்போ எதிர்பார்க்கலாம். பீஸ்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு இப்போ தான் திருப்பி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில். இப்போ ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புக்கு ஏற்றிகிட்டே போவார். தீரன்லாம் அல்டிமேட் படம். அதாவது அந்த மாதிரி அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி செட் பண்ணிட்டாரு. ஸோ இதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாருன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா விஜய் மேலே அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு கடைசி படம். ஸோ கண்டிப்பாகவே கொடுப்பாரு. நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். எனக்கு மிக்சடாக இருக்கணும் எல்லாமே. கொஞ்சம் காமெடி இருக்கணும், கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கணும், எல்லாமே மிக்சட். பொலிட்டிக்ஸ் எல்லாமே மிக்சடாக இருந்தால் கொஞ்சம் மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. காமெடி மட்டுமே இருக்கக்கூடாது, ஃபைட் மட்டுமே இருக்காமல் எல்லாமே மிக்சடாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பக்கா இப்போ ஹெச் வினோத் கையில் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டையெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அட்டி வந்து ஒரு பெரிய ஹீரோ கிடையாது அந்த டைமில். இப்போயும் ஒரு ஹீரோவில் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட். பட் அந்த படம் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டு அப்படி இருக்கும். தீரனுமே அப்படி இருக்கும், சரியான பிளாஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தளபதி இல்லை, எல்லாமே பண்ணுவார். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸே அப்படி தூக்கி பேசும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே அப்படி தூக்கி பேசும். ஸோ எல்லா ஸ்டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை டேரக்டர் ஒரு நல்லா யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதுவாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணும்.